ஒருத்தர் பைல்வான் ரங்கநாதன் ஒருத்தர் வந்து என்னை பத்தி ஏதோ தரக்குறைவா வீடியோ போட்டிருக்காரு. பணத்துக்காக பண்றாரா இல்ல மனநிலை சரியில்லாம பண்றாரான்னு தெரியல. அந்த சாணியில நம்ம போய் கல் எறிஞ்சு அந்த சாணி நம்ம முகத்துல வீச வேண்டாம்னு பாக்குறேன். எந்த நாய் வேணா குறைச்சிக்கிட்டு போகட்டும். விஜய் டிவியில் மக்கள் பலருமே விரும்பி பார்க்குற ஒரு ஷோ தான் குக் வித் கோமாளி. இந்த ஷோவில் கடந்த 4 சீசன்ஸாக செஃப் வெங்கடேஷ் பட்டும் செஃப் தாமுவும் தான் ஜட்ஜாக இருந்தாங்க. ஆனால் இந்த ஷோவை ப்ரொடியூஸ் பண்ண மீடியா மேசன்ஸ் விஜய் டிவி விட்டு விலகவே செஃப் வெங்கடேஷ் பட் குக் வித் கோமாளியை விட்டு விலகிட்டாரு. அதுக்கப்புறம் மீடியா மேசன்ஸ் சன் டிவியோட இணைஞ்சு குக் வித் கோமாளி ஷோ மாதிரியே டாப் குக்கு டூப் குக்கு அப்படிங்கிற புது குக்கிங் ஷோவை ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த ஷோக்கு வெங்கடேஷ் பட் ஜட்ஜா போகவே அது மிகப்பெரிய சர்ச்சையா அந்த டைம்ல பேசப்பட்டுச்சு. இவர் விஜய் டிவிக்கு துரோகம் பண்ணிட்டாரு, காசுக்காக விஜய் டிவி விட்டு சன் டிவி போயிட்டாருன்னு விமர்சனங்கள் எழுந்துச்சு. செஃப் வெங்கடேஷ் பட்டும் அப்படியெல்லாம் எந்த காரணமும் கிடையாது, என்ன டிவி ஷோஸ்ல கொண்டு வந்ததே மீடியா மேசன்ஸ் தான், அவங்க எங்க ஷோ பண்றாங்களோ அங்க நானும் இருப்பேன், காசுக்காகன்னு பார்த்தா குக் வித் கோமாளியை விட டாப் குக்கு டூப் குக்கு ஷோல எனக்கு சம்பளம் கம்மி தான், நான் மீடியா மேசன்ஸ்க்காக தான் சன் டிவி போனேன், வேற எந்த காரணமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த நிலையில இந்த சர்ச்சையை பத்தி எப்போதும் போல பைல்வான் ரங்கநாதன் ஒரு இன்டர்வியூல பேசியிருந்தாரு. அப்போ அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, காசு அதிகமா கொடுத்தா யாரு வேணா ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு போய் வேலை செய்ய ரெடியா தான் இருப்பாங்க, அதனால கூட செஃப் வெங்கடேஷ் பட் இந்த முடிவு எடுத்திருக்கலாம், இவர் அதிகமா சம்பளம் கேட்டிருப்பாரு, விஜய் டிவி கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கலாம், அதனால கூட இவர் சன் டிவி பக்கம் போயிருக்கலாம் அப்படின்னு பைல்வான் ரங்கநாதன் பேசியிருந்தாரு. அந்த வீடியோலயே பட்சாரோட ஃபேன்ஸ் பலருமே பைல்வானை கண்டபடி திட்டி கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. இந்த நிலையில செஃப் வெங்கடேஷ் பட்டே இதை பத்தி பேசி வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காரு. எல்லாருக்கும் வணக்கம். ஃபேஸ்புக்கில் ஒரு சங்கடமான விஷயம், ஒருத்தர் பைல்வான் ரங்கநாதன் ஒருத்தர் வந்து என்னை பற்றி ஏதோ தரக்குறைவாக வீடியோ போட்டிருக்காருன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் தரக்குறைவாக அவங்கள திட்டி நிறைய பேர் மெசேஜஸ் போட்டுட்ருக்கீங்க. என்னை நேசிக்கிறவங்க, என்னுடைய ஃபேன்ஸ், என்னை மதிக்கிறவங்க, என் மாதிரி நிறைய பாசம் வச்சுருக்கீங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி திட்டி மெசேஜஸ் போடாதீங்க. அவருடைய நிலைமை என்னன்னு தெரியல, பாவம் அவர் வந்து பணத்துக்காக பண்ணுறாரா இல்லை மனநிலை சரியில்லாமல் பண்ணுறாரான்னு தெரியல. அவர் ஏதோ பொழப்புக்காக பண்ணுறாரு, அவர் பாட்டு பண்ணிட்டு போகட்டும். அந்த சாணியில நம்ம போய் கல் எறிஞ்சு அந்த சாணி நம்ம முகத்துல வீச வேண்டாம்னு பாக்குறேன். உண்மை இல்லாம செய்யற பல விஷயங்கள் இன்னைக்கு சோசியல் மீடியால வளம் வந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு என்னை பத்தி வந்திருக்கு. இட்ஸ் ஓகே, பப்ளிக் லைஃப்ல இதெல்லாம் வந்து ரொம்ப சாதாரணம். தலைவர் சொன்ன மாதிரி யார் எது சொன்னாலும் நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கணும். நம்ம பாட்டு நம்ம வேலையை செய்வோம், எல்லாரும் சந்தோஷப்படுத்துவோம், சிரிச்சுக்கிட்டு இருப்போம், நிம்மதியாக இருக்கும். யார் என்ன சொன்னாலும் நம்மளுக்கு அதை பற்றி கவலை இருக்கக்கூடாது. நீங்கள் அதில் தயவு செஞ்சு இன்டர்ஃபியர் ஆகிட்டு நீங்கள் உங்கள் மன நிம்மதியை கெடுத்துக்காதீங்க. நிறைய பேர் எனக்கு சப்போர்ட்டாக கிட்டத்தட்ட ஒரு 500 பேருக்கு மேலே கமெண்ட் போட்டிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். பட் யூஸ்வலாக வந்து சோஷியல் மீடியாவில் இது மாதிரி வர்ற விஷயத்தை பற்றி நம்ம இன்வால்வ் பண்ணி நம்ம தரத்தை கெடுத்துக்கக்கூடாது. நம்ம சூரியனாக இருப்போம், எந்த நாய் வேணால் குறைச்சிக்கிட்டு போகட்டும். எப்படி பைல்வான் காசுக்காக அவர் பேசுறாரா இல்ல பைத்தியமா அப்படிங்கிறது தெரியல. சாணி மேல கல்லடிச்சா அது நம்ம மேலதான் படும், சூரியனை பார்த்து நாய் குலைக்குதுன்னு சரியான பதிலடி செஃப் வெங்கடேஷ் பட் கொடுத்திருக்காரு. அண்ட் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கேப்ஷன்ல அவர் சொன்ன அந்த நாய் சாணி அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பழமொழியா சொன்ன அவரை இல்லை அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. மேலும் அந்த வீடியோ கமெண்ட்ல ஃபேன் ஒருத்தர் அவனை விட முடியாத சார்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு செஃப் வெங்கடேஷ் பட்டும் தப்பு பண்ணிட்டான் சிங்காரம், அவன் நம்மளை தொட்டிருக்க கூடாது அப்படின்னு பைல்வானை எச்சரிக்கிற விதமா ரிப்ளை பண்ணியிருக்காரு. இதுக்கு பைல்வான் ரங்கநாதன் ஏதாவது ரியாக்ட் பண்றாரா அப்படிங்கறதையெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.